நான் எந்த வகுப்புக்கும் போகாதவன். நான் பிரபலமான ஜோதிட சிகாமணி. இப்ப கடைசியா சொன்னேன் ஜோதிட சிகாமணின்னு. அதுக்குதான் எங்க மாமா உன்னை இழுத்துட்டு வந்திருக்காரு. ஏண்டா என் தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு சொன்ன? வைகாசியில நிச்சயம் நடக்கும், ஆணியில கெட்டி மேளங்குட்டி கட்டில் ஆடும், அடுத்த 10வது மாசம் தொட்டில் ஆடுன்னு சொன்னேன்ல. படுவா, இது வரைக்கும் நீ சொன்னது எதுவுமே ஆடலடா. இப்போ பல்ல ஆட போகுதுடா. இந்தாங்க, இத கையில புடிச்சிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் ஆட்டிங்க. கருமாந்திரா, ஏண்டா கண்டதையெல்லாம் கையில புடிச்சு ஆடுறதுக்கு என் கை தான் கிடைச்சதாடா? நக்கலாடா. ஐயோ, என்ன மாப்பிள இவன் தலையில பாத்தி கட்டி வச்சிருக்கான். மாப்பிள இவங்கிட்ட எதுவுமே ஒரிஜினல் இல்ல, எல்லாமே டூப்ளிகேட். இருங்க, நீ ஜோசியம் தப்பா சொன்னது கூட பரவாயில்ல. ஆனா மூஞ்சி நிறைய முடியோட ஒரு பெரிய ஒரு போட்டோ என்கிட்ட கொடுத்து நீ என்ன சொன்ன? அந்த போட்டோல இருக்கிறது பெரிய மகான், அவர் பேரை தினமும் 108 தடவை சொன்னா கூடிய சீக்கிரம் நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைக்கும்னு சொன்னேன். நானும் நம்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இடையில ஊருக்காரன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த போட்டோல இருக்கிறது மகான் இல்ல, உன் மாமனார்னு. அதுலயே ஆள் மாறாட்டமாடா. போடா, அப்படி ஓரமா குத்து வச்சு உட்கார்றா.